யப்பா 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 யப்பா! என்ன ட்ரெய்லரு, என்ன எடிட்டிங்கு, என்ன ஒரு மாஸான ஒரு ட்ரெய்லருங்க. மாஸ்லயே கிளாஸ் கலந்த ஒரு ட்ரெய்லருங்க. எந்த ஒரு ஆரவாரமோ, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம, அப்படியே கூல் அண்ட் ஸ்மூத்தா, அப்படி சைலன்ட்டா ஒரு சம்பவம் மட்டும் போதுங்க. மேக்கிங்ல விளையாண்டுருக்காங்க அப்படின்னு இந்த ட்ரெய்லர ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தாலே தெரியுது. நான் டீசர்ல வரும்போதே லைட்டா எனக்கு தோணுச்சு, எப்பா இது சாதாரண படமா இல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமா இருக்கும். ஸ்டோரி அந்த சாதாரணமான ஒரு ஸ்டோரியா இருந்தா கூட, மேக்கிங்ல கண்டிப்பா இந்த டீம் பெஸ்ட்டா பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதே மாரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட சேம் வைப் வருது. இதில வர நம்ம ஏகேவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ஒரு மாரி சைலன்ட்டா தான் வந்து நிக்கிறாருங்க. சைலன்ட்டா தான் டயலாக் பேசுறாரு. சைலன்ட்குள்ளேயே ஏகப்பட்ட வயலன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மூலியமாவே ப்ரொஜெக்ட் பண்றதுல நம்ம ஏகே வேற லெவலுங்க. ஆரம்பத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை மேக் பண்ணுறதில் ரொம்ப டிலே பண்ணும்போது ஒரு வேளை படம் சுமாராக இருக்குமோ, மகிழ் திருமேனி சொதப்பியிருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் நான் ஸ்டார்டிங் நினச்சேன். மார்க்கண்டனி படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட நம்ம இயக்க இணையதுனால குட் பேட் அகலி படத்து மேலே நான் தாவிட்டேன். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னங்க குட் பேட் அகலி இனிமேல் விடாமுச்சி தாங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லணும் அப்படின்னு தோணுது.